ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் அண்ட் ரிப்போசிஷன் அப்படின்றது ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், டிஃபால்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹையர் பர்ச்சேசர் ஒரு கூட்ஸ் வாங்கிட்டு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாருல சர்டைன் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஃபால்ட். ஏதோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலன்னா அதுக்கு பேர் தான் டிஃபால்ட். இப்போ ரீபொசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ஸை ஹையர் வெண்டார் திருப்பியும் வந்து அவர்கிட்ட எடுத்துப்பார். அதாவது டிஃபால்ட் நடக்குது இல்லையா, இப்போ இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஹையர் பர்ச்சேசர் பே பண்ணலை. ஸோ வந்து என்ன பண்ணலான்னா, இந்த ஹையர் வெண்டாருக்கு ரைட்ஸ் இருக்குது, திருப்பியும் அந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிக்கலாம். அந்த சீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னா ரீபொசிஷன் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? அதுவும் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் படி 1972 படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் வேல்யூ குட்ஸுக்கு வித்தவுட் கோர்ட் பர்மிஷன், கோர்ட்டுக்கு போகாமலே வந்து அந்த ஸ்மால் வேல்யூ கூட்ஸை நம்ம சீஸ் பண்ணிக்கலாம், ரீபொசிஷன் பண்ணிக்கலாம். அதுவே ஹை வேல்யூ கூட்ஸ் வந்து ஹையர் பர்ச்சேஸர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, நிறைய இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஃபியூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்க கேசஸில் என்ன பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆர்டர் இஸ் நீடர் அப்படின்றாங்க. கோர்ட் ஆர்டர் வந்து தேவைப்படும் அந்த மாதிரி இருக்க கேசஸ்க்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹையர் வெண்டாருக்கு இன்னொரு ரைட்டும் இருக்குது. என்ன ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீப்ரோசஸ் பண்ணுறாங்களே, அந்த சீஸ் பண்ணுறாங்களே, இப்போ மிஷினரியாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அந்த சீஸ் பண்ணுற கூட்ஸை திருப்பியும் ரிப்பேர் பண்ணி ரீகண்டிஷன் புதுசாக உருவாக்கி திருப்பியும் இன்னொரு செல்லர்கிட்ட சேல் பண்ணலாம். அந்த ரைட் வந்து ஹையர் வெண்டார்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? இப்போ ரீபொசிஷனில் 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப் என்னென்னா, கம்ப்ளீட் ரீபொசிஷன் அண்ட் பார்ஷியல் ரீபொசிஷன். கம்ப்ளீட் ரீபொசிஷன்னா என்னென்னா, ஹையர் வெண்டார் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட்ஸ் சேல் பண்ணியிருப்பாங்களா ஹையர் பர்ச்சேசர், ஸோ அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை, ஸோ ரீபொசஸ் பண்ணிக்கிறாங்களே, அந்த கூட்ஸை ஃபுல்லாக வந்து எடுத்துப்பாங்க. டேக் அவே த ஆல் த கூட்ஸ், என்ன வந்து அங்கே ப்ராப்பர்ட்டி அந்த கூட்ஸை கொடுத்தாங்களோ அந்த கூட்ஸை ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. அதுதான் கம்ப்ளீட் ரீபொசிஷன். பார்ஷியல் ரீபொசிஷன் அதே ஆப்போசிட். ஹையர் வெண்டார் டேக் அவே ஒன்லி அ போர்ஷன் ஆஃப் அ குட்ஸ், ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு 2 மிஷின் சேல் பண்ணியிருக்காங்க ஹையர் பர்ச்சேஸ் பேசிஸில் அப்படின்னா வந்து அந்த 2 மிஷினுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷினரியை மட்டும் விட்டு வச்சுட்டு இன்னொரு மிஷினரியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஹையர் வெண்டார். அதுக்கு பேர் தான் என்ன, பார்ஷியல் ரீபொசிஷன். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இப்போ அந்த கம்ப்ளீட் ரீபொசிஷனில் ஒரு ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் 16th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சம்மில் ராம் பர்ச்சேஸ் எ ட்ரக் அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ஆன் 1489 ஃபார் 5 lakh. 5 lakhக்கு ஒரு ட்ரக் வாங்குறாரு. He provided 20% depreciation under written down value method. He has paid down payment and first annual installment but failed to pay second annual installment. ஃபஸ்ட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாரு, செகண்ட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை அப்படின்றாங்க. த வெண்டார் ஹையர் வெண்டார் ஹேஸ் டேக்கன் அவே த ட்ரக் அட் rupees 2,81,250க்கு அந்த ட்ரக்கை ரீபொசஸ் பண்ணியிருக்காரு, அதை சீஸ் பண்ணிட்டார். இப்போ லாஸ் கம்ப்யூட் பண்ண சொல்கிறாங்க, லாஸ் டியூ டு ரீபொசிஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ட்ரக் 5 lakh கரெக்டாக. இப்போ டெப்ரிஷியேஷன் வந்து எவ்வளோனா 20%. அந்த ஃபஸ்ட் இயர் டெப்ரிஷியேஷன் 5 lakhல 20% கண்டுபிடிச்சிங்கன்னா 1 lakh வரும். இப்போ இந்த 5 lakhையும் 1 lakhையும் மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் 4 lakh கரெக்டாக. இப்போ செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் எவ்வளோனா 4 lakhல 20% போட்டோன்னா 80,000 வரும். இந்த செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் ஏன் போடுறோம், அதான் செகண்ட் பேமெண்ட் வந்து பே பண்ணலையே, செகண்ட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை, ஏன் செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த அசட் வந்து செகண்ட் இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காரு, செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் தான் பே பண்ணலை கரெக்டாக. ஸோ வந்து செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் போடணும். இப்போ இந்த 4 lakhல 80,000 மைனஸ் பண்ணால் நமக்கு வேல்யூ ஆஃப் த ட்ரக் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,20,000 வருது வேல்யூ ஆஃப் ட்ரக். இப்போ வேல்யூ ஆஃப் ட்ரக் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹையர் வெண்டார் எவ்வளோக்கு ரீப்ரோசஸ் பண்ணியிருக்காரு, 2,81,250. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு லாஸ் எவ்வளோ அப்படின்றது தெரியும். பாருங்கள், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 38,750 லாஸ். ஓகேவா? புரிஞ்சிச்சா இந்த சம்மு?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் இதுக்கு தனியாக கொஞ்சம் ஒரு ஃபியூ ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது கம்ப்ளீட் ரிப்போசிஷனுக்கு. அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.